சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரதுக்கான எபிசோட்ல முத்து இருந்துட்டு வீட்டை எப்படியாவது அப்பாவுக்கு திரும்ப மீட்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சியா பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீடு மேலே எழுத்துக்கு வந்துடுது. ஒரே நாள் தான் டைம் இருக்கு. சரி, காரை எல்லாத்தையும் அடமானத்துக்கு போட்டுட்டு காசை எப்படியாவது மீட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஃபைனான்சர்கிட்டயே போயிட்டு காரை அடமானத்துக்கு போடுறாங்க. ஆனால் முத்து மேலே இருக்கிற கோவத்தில் அவர் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே வருத்தத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற முத்துக்கு மறுபடியும் அவரோட முதலாளி தான் உதவி பண்ணுறாரு. முத்து, நீ இவர்கிட்டயா பணத்தை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே, இவர்கிட்ட தான் கேட்டேன். என்ன சொன்னார்? தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? சார், என்ன இதில் அவனுக்கு பணம் தரமாட்டேன்னு சொன்னீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நம்பி நீங்கள் இவனுக்கு தாராளமாக பணத்தை கொடுக்கலாம். எந்த இடத்துல எத்தனை கையெழுத்து வேணாலையும் நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓனரே கையெழுத்தை போட்டு பணத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த நன்றியை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பணத்தை கொண்டு போயிட்டு அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா சொன்ன மாதிரியே நான் பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி கொடுக்குறாங்க. மீனா கிட்ட பணத்தை கொடுத்து மீனாவையும் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட ஆளுங்க மீனாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மீனா தனியாக தான்க்கா போயிட்டுருக்கா. அவகிட்ட தானே அந்த பணம் எல்லாமே இருக்குது. ஏழை முடிகிற வரைக்கும் அந்த பணம் அவகிட்ட போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.